உத்தரகண்ட் மாநிலத்தில் கன்வர் யாத்திரை சென்றவர்கள் மீது மோதிய காரை யாத்ரீகர்கள் அடித்து நொறுக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வட இந்திய மாநிலங்களில் தற்போது கன்வர் யாத்திரை என்று சொல்லப்படுகின்ற காவடி யாத்திரை நடைபெற்று வருகிறது. அதாவது டெல்லி, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் இது போன்று வட மாநிலங்களை சேர்ந்த சிவபக்தர்கள் சுமார் விரதம் இருந்து ஒரு மாத காலம் இந்த காவடியை தூக்கி கொண்டு அவர்கள் யாத்திரையாக சென்று பின்னர் கங்கை நதியில் புனித நீராடுவதுதான் இந்த கன்வர் யாத்திரை என்று அழைக்கப்படும். அந்த வகையில் தற்போது யாத்திரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் சாலைகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடியை சுமந்தவாறு யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார்கள். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள பஹாதராபாத் எனும் பகுதியில் யாத்திரையில் சென்றவர்களின் மீது சிறிய கார் ஒன்று லேசாக இடித்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த யாத்ரிகர்கள் அந்த காரை உருட்டு கட்டைகளாலும் இரும்பு ராடுகளாலும் அடித்து உடைத்து சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் யாத்ரிகர்கள் சிலரை கைது செய்திருக்கின்றனர். இது போன்று யாத்ரீகர்கள் ஆத்திரமடைந்து வாகனங்களை அடித்து நொறுக்குவது இது முதன்முறை அல்ல. கடந்த சில நாட்களாகவே பல இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. நேற்று ஒரே நாளில் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இது போன்று 3 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக நேற்று ஒரு இருசக்கர வாகனம் ஒன்று லேசாக இடித்தது என்று கூறி அந்த வாகனத்தை இயக்கியவரை சரமாரியாக அவர்கள் அடித்து தாக்கியதோடு இருசக்கர வாகனத்தையும் கட்டைகளை கொண்டு அடித்து உதைத்து சேதப்படுத்தினர். பின்னர் காவல்துறையினர் தலையிட்டு அவர்களை சமாதானப்படுத்தினர். இது போன்று யாத்ரீகர்கள் ஆத்திரமடைந்து கார் வாகன ஓட்டிகளையும் வாகனத்தையும் சேதப்படுத்துவது அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையினர் தலையிட்டு யாத்ரீகர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் வைத்திருக்கின்றனர். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.